அவர் கூட ஒரு 3 மாதம் 4 மாதம் வேலை செஞ்சால் தான் இதனுடைய தொழில்நுட்பம் தெரியும். அது மாதிரி தான் ஒரு வழக்கறிஞருக்கு படிச்சிங்கன்னா நேராக வழக்காடிட முடியாது. ஒரு நல்ல வழக்கறிஞர் இடத்துல போய் கூட ஜூனியராக பணியாற்றினா தான் நீங்கள் நாளைக்கு ஒரு வழக்கறிஞர் ஆக முடியும். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஒரு ஆள் அனுபவமுடைய ஒரு மெக்கானிக்கல்கிட்ட போய் வேலை செஞ்சால் தான் அவர் நாளைக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்ததுக்கான அனுபவமே அப்போ தான் அவருக்கு வாய்க்கும். அப்போ உலகத்தில் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதன் பழகி இருக்கிற ஒருவரிடத்தில் நாம் பழகினா தான் அந்த தொழில்நுட்பம் நமக்கு கிடைக்கும். இவங்கெல்லாம் இறைவனோடு பழகியவர்கள். இவர்கிட்ட நாம் பழகுனா நாம் இறைவன்கிட்ட பழகிடலாம். இவரை ஏன் பழகணும்? நாயன்மாரிடத்தில் ஏன் பழகணும்னு சொல்லுகிறோம்? அவர்கள் இறைவனிடத்து பழக்கம் உடையவர்கள். இவங்கிட்ட பழகணும்னா அவங்களுக்கு எது தெரியுமோ அதை நமக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கு இசை தெரியும்னு வச்சுக்கோங்களேன், என் கூடவே பயணிச்சுட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? 2 பாட்டு நீங்கள் ஓதுவாமுத்து இருக்கிறாரு, அவர் போகிற பக்கம்லாம் கூட போனீங்கன்னா நிச்சயம் உங்களை தேவாரம் பாட வச்சுருவார். உங்களை சும்மா விட மாட்டார். குறைந்தபட்சம் 6 மணி பெட்டிவாது கை கொடுத்து சுதிவாது கரெக்ட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருவாரா இல்லையா? சொல்லி கொடுத்துருவாரு. நீங்கள் ஒரு கார் மெக்கானிக்கில் இருந்தால் கூடவே போனோம்னா ஏதாவது ஒன்று ஸ்பேனர் சொன்னால் பேரை சொன்னால் எடுத்துக்கொண்டு அந்த அளவுக்கு அறிவு வந்துமா இல்லையா? வரும். ஏன்? யாரோடு பழகுகிறீர்களோ அவங்ககிட்ட என்ன தொழில் இருக்கிறதோ அது நமக்கு வாய்க்கும். அப்போ நாயன்மார்களை வணங்குவதன் மூலமாக அவர்கள் இறைவன் மீது காட்டிய அன்பை, பக்தியை, அந்த ஞானத்தை நாமும் பெற வேண்டும் என்றால் அந்த நாயன்மார்களை நாம் வணங்கினாத்தான் பெற முடியும். மறந்துடாதீங்க, அவர்களை வெறும் திருமேனியாக வைத்து அப்படியே வெறும் சிலையாக வைத்து கொண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கும்பிடுவதல்ல. நம்முடைய அம்மாப்பேட்டையில் அந்தந்த நாயன்மாருடைய குருவூசை அன்னைக்கு அந்தந்த திருமேனிக்கு வழிபாடு நடைபெறுகிறது. தொண்டர்களாம் வந்து இருந்து அவருடைய வரலாற்றை படித்து 50 புராணம் பாடி அந்த பெருமானை அந்தந்த குருபூசையின் பொழுது கொண்டாடுவதன் பயன்தான் இன்னைக்கு பெருவிழா எடுத்து எல்லோரையும் கூட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லோரும் வந்திருப்பது எதனால்? அந்த வழிபாட்டை தவறாது செய்து கொண்டிருப்பதனால்தான் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. எனவே நாயன்மார்களை கொண்டாட வேண்டும் என்றால் ஒரு திருக்கூட்டம் இல்லாமல் அது நிகழாது. அப்போ அவரை வணங்கணும்னா நமக்கு ஒரு திருக்கூட்டம் வேண்டும். திருக்கூட்டம் இருந்தால் நாயன்மார்கள் வேண்டும். அப்போ தான் அந்த 2க்கு உரிய இடமாக அது அமையப்பெறும். அந்த வகையில் நம்முடைய நாயன்மாருடைய பெருமையை எடுத்து சொல்வதற்கு சேக்கிழார் பெருமான் சோழ நாட்டின் பெருமையாக 40 பாட்டு கொடுத்துருக்கிறாருங்க. அதில் ஒரே ஒரு செய்தி, அவர் அப்படியே வருகிறார், சோழ நாட்டுக்குள்ளே நுழைந்து வரும்போது பல்வேறு காட்சிகள். அதில் ஒரு காட்சி சொல்லுகிறார், அங்கே நெற்பயிர்கள்லாம் வளர்ந்து இருக்கிறது, வளர்ந்து முதிர்ந்து இருக்கிறதாம்.